வச்சிருங்க. அத தமிழ் போலாம் தா. அத்தா நானும் வசி வரா. நீ வீட்ல இரு. என்ன சித்து? ஏய் நீ மட்டும் தனி விஷயம். ஒன்னும் இல்ல, சும்மா தான் கேட்டேன். என்ன கண்ணெல்லாம் செவந்து போயிருக்கு? பகல் நேரத்திலேயே கொட்டாவியெல்லாம் விடுற. இதுக்கும் உனக்கும் நடுவுல சந்தோஷமா எல்லாம் நடந்துச்சுல்ல? என் லைஃப்ல அப்படிப்பட்ட விஷயம் எல்லாம் நடக்குமானே சந்தேகமா இருக்கு. ஏ ஐஷு, என்னடி சொல்ற? சவந்திருக்கு. ஆனா அதுக்கு காரணம் மாமா என்கிட்ட பாசமா நடந்துகிட்டதுனால. ராத்திரி முழுக்க குழந்தை சரியாவே தூங்கல. ரொம்ப அழுதுகிட்டே இருந்தான். ஏகப்பட்ட குழந்தை அழுதுட்டே இருந்ததுனால எனக்கு சுத்தமா தூக்கம் கெட்டு போச்சு. நைட்டு வர போற நாள்லாம் எப்படி இருக்க போதுன்னே தெரியல. மாமா குழந்தை மேல ரொம்ப பாசம் தெரியல சித்து. செல்லோ மர்மனே மர்மனே சத்தியமா அடடே, அம்மா உக்க பாரு. நீ வா. பாத்தியா பாப்ல ஐயோ நிம்மதியா இருக்கா பாரு. இப்படி சேர்த்து வச்சு பாக்குறப்போ மனசுக்கு எம்பிட்டு நிம்மதியா இருக்கு தெரியுமா? ரொம்ப சந்தோஷம். நீங்களும் குழந்தையா இப்படி ஒன்னா இருப்பீங்கன்னு நானும் அம்மாவும் எல்லா மாறிடாதீங்க மாமா. என்ன தாமரை பேசுற? இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாவங்க மட்டம் தான் பக்க முடியும். சோ சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாவங்க மட்டம் தான் பக்க முடியும். சோ சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதான் எனக்கு ஒண்ணு புரியல வசதி. என்ன ஆச்சுடி இவளுக்கு? எதுக்குடி இங்க வந்து மணி என்ன சொல்லுதா? நான் உடனே இந்த ஊர் பெரியவங்களை பாக்கணும்பா. ஊர் பெரியவங்களை பாக்கணும். எனக்கும் என் பிள்ளைக்கும் என்னத்தா சொல்லிருக்க? என்னையா சொல்லப்பாண்டி சொல்லுமா? சொல்லுதா? என்னாச்சுமா? சொல்லுமா? ஊர் பெரியவங்க என்ன பாக்கணும். நான் ஒரு என்னன்னு தெரியலையே, வந்திருக்கோம். என்னப்பா பாத்துக்கிட்டே இருக்க விஷயத்தை சொல்லி கூட்டு வாப்பா. போப்பா போப்பா, போய் சீக்கிரம் கூட்டு வா. போயா என்ன சொல்ல? வணக்கம். நிக்குது பாரு தமிழ் செல்வி. செல்ல வணக்கம் ஐயா. வணக்கம்மா. இப்படி பச்சை குழந்தையோட வந்து பஞ்சாயத்தை கூட்டியிருக்க. ஏமா என்ன விஷயம்? என்ன விஷயம்? நான் ஏற்கனவே கல்யாணம் பண்ணியிருந்தவரை கோவில வச்சு தீர்த்து விட்டேன். அந்த விவாகரத்தே நடந்துச்சு. நீங்க எல்லாருமே தான் அந்த விதம் நான் ஏற்கனவே கல்யாணம் பண்ணியிருந்தவரோட குடும்பத்து மேலதான். பெரிய சொல்லுது. அவர் குடும்பத்து மேலையும் அவர் புள்ள மேலையும் தான் நான் பிராது கொடுக்க வந்திருக்கேன். இதை விசாரிச்சு ஒரு நல்ல தீர்ப்பா கொடுக்கணும். ராசாங்க ஐயா மேல பிராது கொடுக்குற அளவுக்கு பிறந்த விஷயம் உங்க எல்லாருக்கும் தெரியும்னு சொன்னீங்க. ஆனா எனக்கு பிறந்தது ரெட்ட என்கிட்ட இருக்கு. ஆனா முதல்ல பிறந்த ஆண் நான் ஹாஸ்பிட்டல்ல இப்ப அந்த குழந்தை என் குழந்தைய மீட்டு தரணும்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த வீடியோவை
சப்ஸ்கிரைப் பண்ணாவங்க மட்டும் தான் பார்க்க முடியும். சோ சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாவங்க மட்டும் தான் பார்க்க முடியும். சோ சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேண்டாம் விருந்தாளியாவோ யாருக்கும் பாரமாவோ இளைய தாரத்தோட வேண்டாம் விருந்தாளி எனக்கு மீட்டு கொடுத்துட்டீங்கன்னா நான் உண்டு, என் பிள்ளைங்க உண்டு, என் படிப்பு உண்டுன்னு. அதனால நீங்க எல்லாருமா சேர்ந்து அவங்க கிட்ட இருந்து என் என்னப்பா இந்த பிள்ளை இப்படி சொல்லிட்டு அந்த ஆத்தா தான் குழந்தைய தூக்கிட்டு போய் ராஜாங்க ஐயா பையனோட 2வது கல்யாணத்தப்போ என்ன இருந்தாலும் தாய்கிட்ட இருக்க தானப்பா நியாயம். எல்லாரும் ராசங்க ஐயா வீட்டுக்கு போய் அவங்க குடும்பத்துக்கு எதிராக பஞ்சாயத்துக்கு பிராது வந்திருக்குன்னு சொல்லி இன்னைக்கு இருந்துருங்க. நீங்க இருங்க, நாங்க போய் சொல்லிட்டு வந்துடுறோம். வாங்க, வாங்க, சீக்கிரம் வாங்க. இது கூடும். அவங்களும் குழந்தைய தூக்கிட்டு வரட்டும். அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு விசாரிச்சு நம்ம சரிம்மா நாங்க வரோம். அப்போ 4 மணிக்கு பஞ்சாயத்துல பாப்போம். என் வம்சமாயா நீ? இது, மூக்கு மொழி கண்ணமெல்லாம் அப்படியே உன்னை உரிச்சு வச்சு பிறந்த மாதிரியே இருக்காங்க குட்டி. இந்த சேது இந்த குழந்தை விஷயத்துல நம்ம ஊர்ல இருந்து ஊர் பஞ்சாயத்து தலைவர் எல்லாம் வந்திருக்காங்க மாமா. அப்படியா? அது ஏதோ பேசணும்னு சொல்லி எல்லாம் வந்திருக்காங்க போல இருக்கு.